அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி டீச்சர்னுடைய ஒரு ரியல் காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோங்க. அதுக்கடுத்ததாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு சில தகவலையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. நமக்கு டோட்டல் போஸ்ட் 1991, 2,36,391 பேர் அப்ளிகேஷன் போட்டு இருக்காங்க. எக்ஸாம் டேட் அக்டோபர் 12. நமக்கு இது 100% தெரியும். ஓகேங்களா? சரி, இது இந்த தேர்வு பார்த்திங்கன்னா ஜூலை 10 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஆகஸ்ட் 10 லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு. கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 13 வரைக்கும் விட்டாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கரெக்ஷன் எக்ஸாம் சென்டர் அது இது எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? 2,36,391 பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறது அப்படின்ட்டு வந்து டிஆர் போர்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆவரேஜாக நம்ம ரேஷியோ பார்க்குறப்ப பார்த்திங்களா ஒரு போஸ்ட்டுக்கு 112 பேர் அப்படி வராங்க. பட் சப்ஜெக்ட் வைஸ் வேரியேஷன் வரோம். சில சப்ஜெக்டில் அதிகமாக இருப்பாங்க, சில சப்ஜெக்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அப்படின்ட்டு. இதுலேருந்து ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி நாம் பார்க்குறப்ப ஒரு 12 பேர் ஆப்சண்ட் ஆனாலையும் நமக்கு 1:100 பேர் எழுதுவாங்க. எக்ஸாம் கண்டிப்பாக எழுதுவாங்க. எக்ஸாம் எழுதுகிறவங்க ஒரு போஸ்ட்டுக்கு 100 பேர்ன்ற அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக எழுதுவாங்க. ஓகேங்களா? அப்படி இப்போ ஒரு 2,36,000ன்றப்ப ஒரு 20,000 பேர் ஆப்சண்ட் ஆனாலே 2,10,000 பேர் எழுதுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்டு 2,000 போஸ்ட்டுன்னா 2,00,000 பேராவது எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்றது தான் நமக்கு. பட் இதில் சின்சியராக படிக்கிறவங்க அப்படின்றப்ப எப்பவுமே இப்போ குரூப் 4னால் இப்போ லாஸ்ட்டாக 13,00,000 பேர் எழுதுனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 20,00,000 பேர் எழுதியிருக்காங்க. படித்தவங்க அதிகரித்தாலையும் எழுதுகிறவங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. நீங்கள் பிஜி வித் பிஎட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50,00,000 பேர் இருப்பாங்க. ரைட்டுங்களா? ஆனால் நமக்கு அப்ளை பண்ணிக்கிறது எவ்வளோங்க? 2,36,000 பேர். இதில் ரியல் காம்படிஷன்னா என்னுடைய கணிப்பு பார்த்திங்களா 1:30 அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். ஓகேங்களா? ரியல் காம்படிஷன் சின்சியராக எவ்வளோ பேர் இதில் படிக்குவாங்கன்னா 50,000 பேர் தான் படிப்பாங்க. மீதி அந்த 1,50,000 பேர் பார்த்திங்களா நிறைய பேருடைய கம்பல்ஷன். நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா சொசைட்டியில், நான் நீ அப்ளை பண்ணலையா, அது எழுதுப்பா, என்னப்பா பிஜிடிஆர்பி வந்திருக்கு, இது எழுதலையா அப்படின்னு பல பேர் கேட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அதுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரியல் காம்படிஷன்னா 50,000 பேர் தான் கொஞ்சம் சின்சியராக படிச்சுட்டு இருப்பார். இதுலையுமே உங்களுக்கு யார் டஃப் காம்படிஷன் அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாமில் ஜஸ்ட்டு மார்க்கில் மிஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா, அவங்க தான் உங்களுக்கு டஃப்பாக இருப்பாங்க காம்படிஷன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வெறும் 50,000 பேரில் தான் நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னு மனசில் வச்சுட்டு உங்களுக்கானது ஒரே ஒரு ஜாப் தான். நம்ம என்ன எல்லா போஸ்ட்டுமே எடுத்துன்னு போக போகிறோங்க. ஒரே ஒரு ஜாப் தான் நமக்கு. அந்த ஒரு ஜாப்பை நம்ம வாங்கிறதுக்கு நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா? இதிலே ஒரு இது பாருங்கள், லாஸ்ட்டு 3 இயர்ஸ்ன்ட்டு அதே போல் தான் இந்த டைமை விட்டுட்டிங்களாலே கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸாவது ஆயிரும் அடுத்து பிஜி டீச்சர்ஸு ஜாப்பு. ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஜாப். ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபீஸ்ஃபுல், சர்வீஸ் மோட்டிவ், நல்ல சேலரி, நல்ல ஒரு ஹை லெவல் போஸ்ட்டு, ஒரே எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றது. ஓகேங்களா? நம்ம யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் பார்த்தீங்களா எஜுகேஷன் அண்டு ஜிகே சைக்காலஜி அது உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருப்போம். இது குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து பயன்பெறுங்க. சரி, அடுத்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. போஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்களா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னு பார்த்தீங்களா ஏற்கனவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் 2 மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை டிஆர் போர்ட்லேருந்து சொன்னாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய கணிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2,000ன்றது 3,000 இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், ஒரு 3,000க்கு மேற்பட்ட அளவுக்கு இருக்குது அப்படி. ஓகேங்களா? அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 ஹெச்எம் போஸ்ட்டு போட்டாங்க. 600 to 700 ஹெட் மாஸ்டர் போஸ்ட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு மட்டும் போட்டாங்க. அப்படின்றப்ப அந்த 600 to 700 பிஜி டீச்சர்ஸு அது வேக்கண்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா, அது கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ இன்க்ரீஸ் ஆக ஒரு 90% எபோவ் மோர் சான்சஸ்ஸு. ஸோ
கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது. தேங்க்யூ.